தாமரப்பூ போல மச்சம் காணும் வேளை என்னத்த நான் சொல்ல மிச்சம் ஒன்னும் இல்ல முழுமதியினில் பனி இரவினில் தனி பொழுதினில் ஓடாதே முகம் காட்டு கவிதைகளா கனவுகளா கையல் விழியே. ஹாய் அர்னிஸ், உங்களுக்கு பிஎல் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எஃப்எஃப்க்கு கண்டிப்பாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் கேட்பேன், ஹார்டாக கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த எஃப்எஃப் கேட்க வேணாம். ஸோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க சரியா. இப்போ வாங்க நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஜேகேயை பற்றி இன்ட்ரோ சொல்லணும்னா, ஜேகேவுக்கு வந்து ஒரு பெரிய மாஃபியா ஆகணும், இதான் ஆசை ஜேகேயோடது. ஜேகே இப்போ ஒரு 3 வருஷமாக தான் வந்து மாஃபியா கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ வந்து அவர் லோ லெவல் மாஃபியாவாக தான் இருக்கார். ஸோ அவருக்கான வந்து ஆசை வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய மாஃபியா ஆகணும், இதுதான் அவரோட ஆசையும். இந்த எஃப்எஃப்பில் வந்து ஜேகேவுக்கு வந்து ஒரு தம்பி இருப்பார். அவங்க தம்பியோட பேர் வந்து ஜிமின். அதாவது ஜியோனுக்கு வந்து 2 ஒய்ஃபு. ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு வந்து ஜங்குக்கும், செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஜிமின்னு இருப்பாங்க. சரி ஓகேவா, இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கிளப்பை தான் கட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பேச்சுலர் பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. செமையாக அங்கே இருக்கிற பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணிவிட்டு வைபாக இருக்காங்க. ஜேகேயோட பாடி கார்டு, அதாவது அந்த பாடி கார்டு வந்து ஜாக்சன், அவங்க 2 பேரும் வந்து அதே கிளப்புக்கு வந்து வராங்க. அப்போ அந்த கிளப்பில் தான் ஜிமினோட ஃப்யூச்சர் பார்ட்னர், அதாவது ஜிமினுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது. ஸோ அதனால் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அந்த பேச்சுலர் பார்ட்டி வந்து ஜிமின் தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அப்போ அந்த பார்ட்டியில் வந்து ஜிமினோட ஃப்யூச்சர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஜேகேவோட பாடி கார்டு ஜாக்சனும் வரான். வந்து ஜேகே கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறான். பாஸ், அங்கே பாருங்கள் உங்கள் தம்பிக்கும் அவன் பக்கத்தில் ஒரு பையன் ஆடுறான பாஸ், அவனுக்கும் தான் பாஸ் மேரேஜ் ஆக போகுது. பாருங்கள் பாஸ், எவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அப்புறம் அந்த பையன் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் யோசிக்கிறான். அப்போ ஜிமின் பக்கத்தில் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பையனும் அப்படியே திரும்புகிறான். ஜேகேயை பார்த்த மாதிரி திரும்பி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோதான். இதை பார்த்த ஜேகேவோட ஃபேஸில் அப்படியே ஷாக் ஆகுது. கிம் டேயாங். ஆமாம் பாஸ், அதான் பாஸ் அந்த பையனோட பேர். உங்களுக்கு தெரிஞ்ச பையனா பாஸ் அது? தெரியாது, நீ மேலே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த ஒயினை அப்படியே ஒரு சிப் பண்ணுறான் அந்த பையனை பார்த்துக்கிட்டே. பாஸ், உங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட் தான் பாஸ். உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தா ஜியோனும் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவரோட பேர குழந்தைங்களுக்கு போய் சேருற மாதிரி தான் பஸ் உயிர் எழுதி வச்சுருக்காரு. இதெல்லாம் ஜேகே கேட்டுக்கிட்டே ஆப்போசிட்டில் வைபாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்க பீமின் அப்படியே டெத் கிளாரில் பார்த்துட்ருக்கான். பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு. அப்போ உங்கள் தம்பிக்கும் அங்கே டான்ஸ் பண்ணுறானே அந்த பையன் அவங்க 2 பேருக்கும் தான் மேரேஜ் ஆக போகுது. அப்போ அவங்களுக்கு பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு தான் இந்த ஜியோனோட மொத்த சொத்தும் போகுமா பாஸ் அப்படின்னு ஜாக்சன் ஜேகேயோட ஃபேஸ் கிட்டே போய் கேட்குறான். அவ்வளோதான். இதெல்லாம் கேட்குற ஜேகேக்கு செம கோவம் வருது. அப்படியே ஜாக்சனை பார்த்து ஒரு முறை தான். ஜாக்சன் அப்படியே பின்னாடி போய் நிற்கிறான். ஓத்தா, அப்புறம் என்ன மயிருக்கு என்ன பெத்தானா, பாத்ரூமில் கையடிச்சிட்டு போக வேண்டியது தானே. அப்போ ஜேகே பார்க்குறான், ஜிமினிட்டையும் செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இந்த குட்டி குஞ்சானும் அவனும் எல்லா சொத்தையும் அனுபவிப்பாங்க. நான் என்ன என் குஞ்சு பிடிச்சி ஆட்டிகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற கிளாஸை அப்படியே ஒரு ஒட்டை தான் அமுக்கி அப்படியே உடைக்கிறான். வேற என்ன பாஸ் பண்ணுறது, நீங்கள் தான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்கள் தம்பியை பாருங்கள், எவ்வளோ நேக்கம் மொத்த சொத்தையும் உஷார் பண்ண பிளான் போட்டுட்டாருன்னு. பாஸ், அந்த பையனும் சும்மா இல்லை, கிம் பெரிய கோடீஸ்வரராம். அவரோட ஒரே பையன்தான் இந்த டயாங். அவருக்கு ஏதோ ஊருக்கு ஊர் பெரிய பெரிய மால்லாம் வச்சுருக்காராம். இந்த பையனுக்கு தான் பாஸ் கிம்மோட மொத்த சொத்தும் கிடைக்க போகுது. இப்போ உங்கள் தம்பிக்கு 2 பேரோட ப்ராப்பர்ட்டியும் கிடைக்க போகுது. கொடுத்து வச்ச ஒரு பாஸ் உங்கள் தம்பி. ஒரு கல்யாணத்தை பண்ணி 2 மாங்காய் வடிக்க போகிறாரு. ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒரே ஒரு கல்யாணம், 2 வீட்டோட ப்ராப்பர்ட்டி மொத்தமாக உங்கள் தம்பிக்கு போகுது பாஸ். பாஸ், எனக்கு ஒரு டவுட்டு.
எல்லா சொத்தும் ஜிம்மின் சாருக்கு போயிட்டா உங்கள் தம்பிக்கு போயிட்டா அப்போ உங்களுக்கு என்ன பாஸ் வரும்? மூடிக்கிட்டு நில்லு, இல்லைன்னா எட்டு மிதிச்சிடும் குஞ்சிலி. சரிங்க பாஸ். தம்பி மேலே உள்ள கடுப்பில் நம்மளையும் திட்டுறாரு. நம்ம டவுட்டு தானே கேட்டோம். லூசு பாஸ். இதெல்லாம் கேட்குற ஜேகேக்கு செமக்கும் வருது. மண்டலம் அப்படியே சூடாகுது. ஆப்போசிட்டில் வேறு டேயும் ஜிம்னு செம்மையாக அந்த டான்ஸ் ஃப்ளோரில் அப்படி இந்த ஃபோக்கஸ் லைட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஜேகேக்கு இன்னும் வந்து கோவம் வருது. ஜிம்மின் அங்கங்கே டேயை பிடிச்சி தொட்டு டான்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் ஜேகேக்கு அப்படியே வயிறுலாம் எரியுது. ஜிம்மின் டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்மையாக அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க வைபா. அந்த பார்ட்டி ஹாலே வீமினோட டான்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. செமையாக அந்த ஸ்டேஜில் வந்து வீமின் 2 பேர் செமையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பத்தாததுக்கு ஜிம்மின் வேறு டே தொட்டு செமையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஜேகேக்கு செமையாக கோவம் வருது. வயிறெல்லாம் அப்படி எரியுது. காதல் திருத்தம் நெஞ்சே காதல் சிற்பம் அன்பே காதல் சுடர். இப்போ ஜேகே தான் வெறியோட வீமனை பார்த்துட்ருக்கான். ஜேகே தான் அவனோட கோட் பாக்கெட்லேருந்து ஒரு பவுடர் அப்படியே எடுக்கிறான். எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஜாக்சன் கிட்ட அப்படியே கொடுக்குறான். அதை ஜாக்சன் கிட்ட தான் கொடுக்குறான். ஜாக்சனும் அதை அப்படியே வாங்கி அப்படியே கைக்குள்ளே அப்படியே மறைச்சி வச்சுக்கிறான். இப்போ ஜேகே தான் ஜாக்சனோட காதில் போயிட்டு ஏதோ சீக்ரெட்டாக சொல்கிறான். அப்போ ஜாக்சனும் நேராக போயிட்டு அந்த ட்ரிங்க்லாம் சர்வ் பண்ணுற அந்த பர்சன்கிட்ட போகிறான். அந்த பர்சன்கிட்ட போயிட்டு அந்த பாக்கெட் அப்படியே அது கையில் கொடுக்குறான். கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறான். அந்த பாக்கெட்டையும் கொஞ்சம் பணத்தையும் அவன் கையில் அப்படியே கொடுக்குறான். கொடுத்துட்டு வீமின் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெலாம் இருக்காங்களே, ஸோ வீமின் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை பார்த்து அப்படியே கண்ணை காட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான் ஜாக்சன். அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸும் வந்து அந்த பவுட்ரை வந்து அப்படியே ட்ரிங்க்கில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வீமினோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கேக்கும் வீமினுக்கும் அப்படியே கொடுக்குறாரு. ஆல்ரெடி அங்கே எல்லாருமே செம போதை தான். இப்போ இந்த ட்ரக் ட்ரிங்க் வேறு குடித்ததுனால எல்லோரும் செமையாக மட்டையாயிட்டாங்க. ஃபுல்லாக போதை தலைக்கேறிடுச்சு. ஸோ அப்படியே எல்லோரும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வீமின் மட்டும்தான் இருக்காங்க. பாக்கி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க அந்த கிளப்லேருந்து. இப்போ ஜிமின் தான், சரி எல்லாம் கிளம்பிட்டாங்கடா டே, இனி இங்கே இருந்தால் நம்மளை பொறுக்கிட்டு போகிறதுக்கு 4 பேர் வரணும். அதனால வா, நம்மளே போதை என்ன ஏறுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடிக்கிட்டே பேசுகிறான். டே நீ இங்கேயே இரு, நான் போய் எனக்கு முட்டிக்கிட்டு வருது, நான் போய் என் டேங்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ரெஸ்ட் ரூம் போயிடுறான். அப்போ அங்கே டேங்க் தான் நிற்க முடியாமல் நிற்கிறான். அங்கே உள்ள வாலில் அப்படியே சாஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான் பிடிச்ச மாதிரி. ஜிம்மினா சீக்கிரம் வாடா, என்னால் நிற்க முடியல அப்படின்னு போதையில் வளர்றான். அப்போ ஒரு மசில் பாடி தான் டே அப்படியே அலைக்கா அப்படியே தூக்குறாங்க. தூக்கி ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு அவங்க பட்டுக்கு போகிறாங்க. இது அடியா விடுடா, என்ன எங்கடா தூக்கிட்டு போகிற? அப்போ டே தான் அந்த ஆளோட முதுகில் போட்டு செமையாக அடிக்கிறான். அப்போ அந்த ஆள் தான் டேவோட பட்டில் ஒரு அடி தான். சும்மா இருடா, சத்தம் போடாமல், இன்னும் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ளே காய்ச்சி பூச்சின்னு கத்துற அப்படின்னு அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். கிளப்புக்கு பின்னாடி இருக்கிற பேக் சைடில் இருக்கிற விஐபி ரூமுக்கு தான் தூக்கிட்டு போய் பெட்டில் தொப்புன்னு போடுறான். டே அப்படியே பவுன்ஸ் ஆகி அப்படியே மேலே வந்து கீழே போகிறான். டேய் தடியா, மெதுவாக போடுடா, என் இடுப்பு வலிக்குதே. ஜேகே அப்படியே டே செம கோவமாக பார்க்குறான். பார்த்துட்டு அவனோட ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணி அவனோட கோட்டை அப்படியே தூக்கி அப்படியே வீசி எறிகிறான். டே இதெல்லாம் அப்படியே பிளர் ஐஸோடு பார்த்துட்ருக்கான். டேய் தடியா, யாரா நீ, என்ன எதுக்குடா எங்கே தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவி அப்படியே முழிச்சு பார்க்குறான். என்ன, ஏன் சட்டையெல்லாம் கயிட்டுறா, என்னை என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு ட்ரங்கன் வயசில் அப்படியே கேட்குறான் ஜேகேவை பார்த்து. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் ஏன் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கான்னு. டே என்னை பாருங்க, என்னை பாருங்க, என்னை முழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கன்னத்தை பிடிச்சி தட்டுறான். யாரா நீ, என்னை ஏன்டா அப்படி அடிக்கிற, என் கண்ணு வலிக்குது. என்னை கோவப்படுத்தி பார்க்காத, ஒழுங்காக கண்ணை முடிச்சு பாரு, என்னை பாரு, ஒழுங்காக கண்ணை முடிச்சு பாரு. இங்கே என்ன பண்ணுற, அதுவும் அந்த ஜிம்மின் கூட இங்கே என்ன பண்ணுற,
ஜேகேயும் எவ்வளவோ டே அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் டே அவன் பாட்டுக்கு ஏதோ கண்ணை மூடிட்டு வளரிக்கிட்டே படுத்துருக்கான் அப்படியே. டேய் யாரா நீ, என்னை விடுறா, நான் வீட்டுக்கு போகணும். ஜிமினா ஜிமினா எங்கடா போன? அவ்வளோதான். இப்படி ஜிமின் ஜிமின்னு டே புலம்புறதை கேட்டு ஜேகேவோட கண்ட்ரோல் மொத்தமாக லாஸ் ஆகுது. ஒரே ஒரு அறை தான் செவில் கிளியிற மாதிரி டேயோட கன்னத்தில். ஜங்கு என்னை ஏன் இப்போ அடித்தேன் அப்படின்னு கன்னத்தில் கை வச்சுட்டே கேட்குறான் டேரி ஐஸோட டே. என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன சும்மா ஜிமின் ஜிமின்னு கத்திக்கிட்டே இருக்க? அதான் உனக்கு வச்சான் செவில் கிளியிற மாதிரி. இனி ஜிமின்னு சொல்லுவ? சொல்ல மாட்டேன். என்னது புரியல? தெளிஞ்சிட்டுன்னு சொன்னேன். குட், இப்போ சொல்லு, ஏன் இங்கே வந்த? அந்த குட்டி கொஞ்சம் கூட உனக்கு இங்கே என்ன வேலை? பேச்சுலர் பார்ட்டி கொடுக்க வந்தேன். பேச்சுலர் பார்ட்டி? அது சரி. இந்த பேச்சுலர் பார்ட்டி எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கும் ஜிமினுக்கும் நடக்க போகிற கல்யாணத்துக்காக. ஓ, கல்யாணம். சரி, நான் கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறியா? நான் ஏன் நீ கேட்குறதுக்கு பதில் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை திருப்பிக்கிறான் டே. ஏய் என்ன அந்த பக்கம் செவிலையும் திருப்பணுமா? ஒழுங்காக சொல்கிறியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கை வாங்குறான். அப்போது டேங் தான், இல்லை இல்லை பதில் சொல்கிறான். ஆல்ரெடி இந்த பக்கம் விட்டதே காதுக்குள்ளே கொய்யுங்குது, இதில் இன்னொரு அடிலாம் பாடி தாங்காது. அப்போ சொல்லு, நீ ஏன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்த? இப்போ எப்படி அந்த குட்டி குஞ்சம் கூட கல்யாணம்? ஓ அதுவா, அன்றைக்கி நீ என்னை இனிமேல் பார்க்க வராதுன்னு என்னை திட்டி துரத்தி விட்டியா? நானும் லவ் ஃபெயிலியரான சோகத்தில் அப்படியே அழுதுகிட்டு வீட்டுக்கு போனேன். அப்போ தான் உங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் சம்மந்தம் பேசினாங்க. நானும் உன் மேலே இருந்த கோவத்தில் ஓகே சொல்லிட்டேன். உனக்கு தான் இன்னும் 18 வயசே ஆகலையே, அப்புறம் எப்படி இந்த மேரேஜ் நடக்கும்? அப்புறம் எப்படி இந்த மேரேஜ் ஏற்பாடலாம்? ஐயோ லூஸு, எனக்கு தான் இன்றைக்கி 18 ஆகிடுச்சுல, அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம். அதான். அப்போது ஜங்குக் தான், டேய் இங்கே பாரு, டேய் இங்கே பாரு அப்படின்னு டேயோட கன்னத்தை தட்டுறான். சொல்லு, ஒழுங்காக வளராம சொல்லு, உனக்கு 18 வயசு ஆகிடுச்சா? டேய் வெண்ண மோனே, நீலாம் என்னடா மாஃபியா? திரும்ப லூஸு மாதிரி அதே கேள்வியை கேட்குற. ஆமாம், இன்றைக்கி நைட் மணி 12 மணி ஆச்சுன்னா எனக்கு 18 வயசு. அப்போது இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனில் 17 வயசுன்னு காட்டினது அதுவா? ஜிமினா தான் அப்படி ஒரு வயசு கம்மியாக போடுன்னு சொன்னான். நான் கேட்டேன் ஏன்னு. அவன் தான் இல்லை நீ எப்படியே போடு அப்படின்னு சொன்னான். நானும் சரின்னு போட்டுட்டேன். அப்போது ஜங்குக் தான், டேய் கோழி குஞ்சு, என்னையே ஏமாத்திட்டால, இரு வீட்டுக்கு வந்து உன் குஞ்சை எப்படி நசுக்கிறானா இல்லையான்னு பாரு. ஜங்குக் பட்டுக்கு கோபமாக ஜிமினை நினச்சி பேசிகிட்டு இருக்கான். அப்போ டே தான், ஜங்குக்கா அங்கே செவுத்தை பார்த்து யார் கூட பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு லைட்டரை எடுத்து பற்ற வைக்கிறான். பற்ற வச்சு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான் ஜேகே. அப்போ டே தான், ஜங்குக்கா அவ்வளோதானா? இதை கேட்க தான் இங்கே கூப்பிட்டு வந்தியா? சரி நீ சொல்லு, அந்த குட்டி குஞ்சனை தான் பிடிச்சிருக்கா? அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? அவன் கூட தானே எனக்கு உங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும். அவனுங்க கிடக்கானுங்க கிளை போல்ட்டுங்க, அவனுங்க ஏதாவது பேசுவானுங்க. நீ வீட்டுக்கு போய் உன் அப்பங்காரங்கிட்ட நம்ம கல்யாணத்தை பற்றி பேசுகிற. அப்புறம் உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம், புரியுதா? அந்த குட்டி குஞ்சம் கூட இல்லை. அதெல்லாம் முடியாது. நீ தானே அன்றைக்கி பிரேக்கப் பண்ணி வேணான்னு என்னை துரத்தி விட்ட. அப்புறம் என்ன, போ எவளாவது ஐயூசியூன்னு எவளாவது வாய்க்கா வரப்போ திரிவாளுங்க, அவளை போய் தேடி தேடி லவ் பண்ணு. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன் அப்படின்னு டே பெட்டிலேருந்து எழுந்து போக போகிறான். ஒத்தடே, நான் தான் பேசிகிட்ருக்கல, நீ பெட்டுக்கு பெரிய மயிர் மாதிரி போகிற அப்படின்னு டே கை எப்படி டைட்டாக அப்படியே பிடிக்கிறான். பிடிச்சி அப்படியே முறுக்கிறான். ஹலோ மாஃபியா சார், ஃபஸ்ட்டு என் கையை விடுங்க. நான் உங்கள் தம்பியோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். இப்படி என் மேலே கையெல்லாம் வச்சு பேசுறதெல்லாம் நல்லா இல்லை, பார்த்துக்கோங்க. என் கையை ஃபஸ்ட்டு விடுங்க. ஜிமினா ஜிமினா எங்கே இருக்க? ஹப்பி, என்னோடய ஃப்யூச்சர் ஹப்பி எங்கே இருக்கீங்க? நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு டே வேகமாக கத்துறான் ஜிமின் ஜிமின்னு பேரை சொல்லி. இதெல்லாம் கேட்குற ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அப்போ டேயை ஃபோர்ஸாக பிடிச்சி அப்படியே இழுத்து பெட்டில் தூக்கி போடுறான். நானும் சின்ன பையனாச்சு, பொறுமையாக சொன்னால் கேட்டுப்பேன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணுற. இதை பாரு,
அப்படின்னு டேவோட லிப்ஸ் அப்படியே 2 ஃபிங்கரால் அப்படியே பிடிக்கிறான். இந்த க்யூட்டான லிப்ஸில் என் பேர் மட்டும்தான் வரணும், அதை தாண்டி வேறு பேர் வந்துச்சு அவ்வளோதான் சொல்லிட்டான். இதை பாரு ஜங்குக்கா, ஒரு தம்பியோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறது ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஜிமினா கிட்ட சொல்லிவிடுவேன் இப்படிலாம் நீ பண்ணுறேன்னு. அவ்வளோதான். இப்படி டேஸ்ட் அளவும் ஜேக்கிக்கு சுருன்னு கோவம் மண்டைக்கு ஏறுது. நானும் போனா போட்டோம் சின்ன பையனாக இருக்கேன்னு பொறுத்து போனோம். என்ன திமிர்மீரா, இது சரிப்பட்டு வராது. மயிலேனா இறகு போடாது, நம்ம தான் பிடிச்சி இழுத்து பிச்சு எடுக்கணும் அப்படின்னு டே மேலே ஜேகே அப்படியே ஓவர் ஆகிறான். டேவோட கழுத்துலலாம் அப்படியே ஸ்ட்ராங்கான பர்பிள் மார்க்காக அப்படியே மேக் பண்ணுறான். ஜங்குக்கா ஜங்குக்கா பொறுமையாடா, வலிக்குதுடா. வாய்மையை பேசுனீல, அனுபவி. எப்படி ஜிம் ஹப்பியா உனக்கு அப்படின்னு டேவோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிச்சு ரூமுக்கு ஒரு பக்கம்னு தூக்கி இப்படி வீசுறான் அப்படியே கிழிச்சு. வலிக்குது. ஜேகே வேற லெவலில் தரமாக டேயை வச்சு செஞ்சிட்ருக்கான். இப்போ ஜேகே தான் டேக்குள்ளே அப்படியே உள்ளே விட்டு ட்ரை பண்ணுறான். பட் உள்ளே போக மாட்டுது. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணுறான். பிகாஸ் டேக்கு இதானே ஃபஸ்ட் டைம், ஸோ உள்ளே போகவே இல்லை. ஜங்குக்கா 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 ரொம்ப வலிக்குதுடா. கொஞ்சம் பொறுத்துக்கடா, உள்ளே ஒரு டைம் போயிட்டு வந்துட்டா அப்புறம் லூஸ் ஆகிடும்டா, அப்புறம் வலி தெரியாதுடா. வலிக்குது. ஜங்குக்கா, உன் கோவத்தை கட்டுறதுக்கு இது நேரம் இல்லை. அங்கே இருக்க பாரு சைட்ரா, அதில் ஜெல் இருக்கும், அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே விடு. உனக்கு எப்படி தெரியும் அங்கே ஜெல் இருக்கும்னு? அது வந்து இல்லை, இது மாதிரி இடத்துலலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் சொன்னேன். போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறான். ஏதோ சொல்கிறேன் இரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ஜேகே போய் பார்க்குறான். டே சொன்ன மாதிரியே டிஷ்யூ பேப்பர், மெடிசன், ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அந்த சைட்ரால். யாரோ பிளான் பண்ணி முன்னாடியே செட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஜேகேயும் பெருசாக கண்டுக்கலை. அவன் பாட்டுக்கு அந்த ஜெல் அப்படியே யூஸ் பண்ணி டே கூட செம ஹாப்பியாக இருக்கான். கைகள் நான்கும் தீண்டும் முன்னே கண்கள் நான்கும் தீண்டிடுமே, மோகம் கொஞ்சம் முளைவிடுமே, கண் பார்வை முதல் நிலையே, ஆறுயிரே என்னுயிரே, உள்ளம் கொண்டது ஓர் மயக்கம், இன்னுயிரே காதலில் 2ஆம் நிலைதான் பால் மயக்கம், தீண்டும் நேசம் தொடங்கியதோ, இது காதலில் 3ஆம் படிநிலையோ, என் உடல் வழி அமிர்தம் வழிகிறதோ, என் உயிர் மட்டும் புதுவித வலி கண்டதோ. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது 12 o'clock. டே அப்படியே க்யூட்டாக ஜேகே மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கான் டயர்டில். அப்போ யாரோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ ஜேகே போயிட்டு அழகாக ஒரு ஸ்ட்ராபெரி கேக் அப்படியே கையில் கொண்டு வரான். அந்த கேக்கில் அப்படியே 18 அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிலாலாம் இருக்குது. சுற்றி ஸ்ட்ராபெரியால் அப்படியே டெக்கரேட் பண்ணியிருக்கான் அந்த கேக் ஃபுல்லாக. ஜேகே டைம் அப்படியே பார்க்குறான். பார்த்தா 12 o'clock காட்டுது. ஸோ ஜேகே போயிட்டு தூங்குற டேயை எழுப்புறான். டே க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு ஜேகேயை முழிச்சு பார்க்குறான். ஜங்குக்கா போதும்டா, உடம்புலாம் எனர்ஜியே இல்லை, எதா இருந்தாலும் மார்னிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் அப்படியே பவுட் பண்ணுறான் பேபி மாதிரி. ஆசை தான். டேய், என் கையில் என்ன இருக்குன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து காட்டுறான். அவ்வளோதான். டேக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்ட்ராபெரி கேக்கை பார்த்து. அப்படியே டேவோட ஐஸ் அப்படியே கேண்டில் மேலே போகுது. அதில் 18 நம்பர் போட்டிருக்கு. அதை பார்த்ததுமே டேவோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி பயமாகுது. என்னாச்சு டே, இந்த கேக் உனக்கு பிடிக்கலையா என்ன? சிச்சி அதெல்லாம் இல்லை, இன்னும் என் ஃபேவரட் கேக்லாம் நீ ஞாபகம் வச்சுருக்கீல, அதான் அதையே பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜேகே போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ 2 பேரும் கேக்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே குட்டி குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டே நீ போய் ரெடியாகு, நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். வந்து உங்கள் அப்பா கிட்ட நானே நம்ம மேரேஜை பற்றி பேசுகிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட நெத்தியில் அப்படியே முத்தம் கொடுக்குறான். கொடுத்துட்டு ஷவர் பண்ண போகிறான். டே தான் இப்போ யாருக்கும் அவசரமாக கால் பண்ணுறான். டே ஜிமினா, போச்சு எல்லாமே போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஜங்கு கையில் சாக போகிறேன். டேய் இப்போ என்ன ஆச்சுன்னு ஏன் இப்படி புலம்புற? ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் புலம்பு. இன்னும் என்ன ஆகணும், நீ ரெடியாக இரு, நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். வந்து உங்கள் அப்பா கிட்ட போய் நம்ம மேரேஜை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு போகிறான் அவன்
அப்படின்னு ஒன்று விடாமல் கேக் கட் பண்ணதுலேருந்து நடந்த எல்லாத்தையும் ஜிமின் கிட்ட சொல்கிறான். டேய், இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட்லேயே இல்லையேடா. உன்னை யாரை கேட்டுறா வயசெல்லாம் மாற்றி சொல்லி மேட்ரு பண்ண சொன்னது? அதான் ஜெமினா, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் வேற சட்டை இல்லாமல் இருந்தானா. அதான் அவனை வேற நான் 8 மாதத்துக்கு அப்புறம் அப்படி சட்டை இல்லாமல் பார்த்தானா. அதான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுடா. டேய் கோத்தா, நீ எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கன்னு தெரியுதா? அசால்ட்டாக காப்பாற்றுன்னு சொல்கிறேன் மயிரே. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதாண்டி, உன்னையும் விட்டுவான் என்னையும் விட்டுவான். ஜிமினா ப்ளீஸ்டா, என்னை காப்பாற்றுடா எப்படியாவது. டேய், நீ அண்ணன் பின்னாடி சுற்றுறன்னு தெரிஞ்சும் உன் கூட நான் சகவாசம் வச்சுக்கிட்டேன் பார்த்தியா? என்னைய சொல்லணும்டா. சும்மாவே என் அண்ணன் என்னை வச்சு செய்வான் குட்டி குஞ்சான்னு. இதில் என்னையும் சேர்த்து கோத்து விட்டுருக்க. அவ்வளோதான், எனக்கு சோழியை முடிச்சிடுவான் அவன். இனி உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆளை விட்டுற சாமி அப்படின்னு ஜிமின் படுக்க காலை கட் பண்ணிடுறான். ஐயோயோ போச்சு, இவனும் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புகிறான். ஜங்குக் என்ன? ஜங்குக் என்ன வாயெல்லாம் டைப் அடிக்குது? எப்போ வந்த? குளிக்க போகிறேன்னு தானே போனேன். டவல் மறந்துட்டேன்னு எடுக்க வந்தேன். ஆனால் நீ எனக்கே விபத்து அடிச்சிருக்கீல. ஜங்குக், இப்போ ஏன் நீ கிட்ட வர? அது எப்படி சொன்னோம் வராமல் இருக்க முடியும்? சார் வயசெல்லாம் மாற்றி எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்க. அதுக்கெல்லாம் பெருசாக ஏதாவது தர வேணாம்? இப்போ நீ ஏன் கிட்ட வர? ஜங்குக், ஏதோ தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. நான் கூட உனக்கு ஃபஸ்ட் டைம்னு பார்த்து பண்ணேன். பட் உன்னோட ரியல் பர்த்டே செலிப்ரேஷனை, அதாவது உன்னோட 18th பர்த்டே சாரி 17th பர்த்டேவோட ரியல் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு டேயை பிடிச்சி எழுத பெட்டில் தூக்கி போடுறான். ஜங்குக்கா, அது பேசக்கூடாதுன்னு சொன்னேன். Lucky me, I got a taste of a girl like you. You carries me 'cause I'm up under your sheets, making you, girl, I love the way you move. Yeah, dirty girl, I hope the neighbors hear my name when you scream.